உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிம்ம ராசி ஃபர்ஸ்ட் அடி வாங்கக்கூடிய ராசி. அதுக்கு ஈக்குவலாக அடி வாங்கக்கூடிய ராசி மீனம், மேஷம், கும்பம். இதுவுமே இதில் கண்டகச்சனி வந்து ஃபேமிலிக்குள்ளே நிறைய டிஸ்பியூட் வருது வந்து கன்னி. ஸோ சிம்மம் ஃபர்ஸ்ட் அடி, செகண்ட் மீனம், தேர்டு வந்து தேர்டு ப்ரைஸ் 2 பேருக்கு. ஒன்று கன்னி, இன்னொன்று கும்பம். 4th பிளேஸ் வந்து மேஷம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்கு அடி விழுவ போகுது. என்ன நட்சத்திரம்? ஆயில்வ நட்சத்திரம். அதாவது ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அவர் கேள்வி என்னன்னா 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சொந்த வீடு வச்சுருந்தேன், ஏலத்துக்கு போயிட்டு காரில் போயிட்டு இருந்தேன். இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறேன். எந்தவித பொருளாதாரமும் மேம்பாடே இல்லை. அதாவது 1 கிலோ அரிசி என்னால் வாங்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். என்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியுமா? வாட்ச்மேன் வேலை செய்கிறேன். ஒரு பேங்க்ல பின்னாடி கை கட்டி வர்றவங்க போகிறவங்க சல்யூட் அடிச்சு நின்றுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு கூட நான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இதான் உண்மை. நடு தெருவில் தான் நிற்கிறேன் நான். இங்கேயே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. 60 ஆண்டு காலம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இங்கே. அவங்க வாழ்க்கையில் 3 சனி பார்த்துருப்பாங்க, அட்லீஸ்ட் 2 சனியே பார்த்துருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் சனி 7.5 சனி பார்க்காம வந்திருப்பாங்களா? அஷ்டம சனி பார்க்காம வந்திருப்பாங்களா? உங்கள் வயசுக்கு நீங்கள் 7.5 சனி கடந்து வந்திருப்பீங்க, அஷ்டம சனி கடந்து வந்திருப்பீங்க. இன்னும் இதோட நம்மனா வீணாக போயிட்டோமா, வாழாமல் இருக்கோமா? ஸோ இந்த மித்து வந்து மாயை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஷோ வந்து யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.